எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு 31வது ஸ்தோத்திரம். அமிர்தாம் சுத்பவோ பானு சசபிந்து சுரேஸ்வரக ஔஷதம் ஜெகதஸ்யேது சத்ய தர்ம பராக்கிரமக. இதான் இன்னைக்கு 31வது ஸ்லோகம். அமிர்தாம் சுத்பவோ பானு சசபிந்து சுரேஸ்வரக ஔஷதம் ஜெகதஸ்யேது சத்ய தர்ம பராக்கிரமக. எப்படி சொல்லணும்னா, அமிர்தாம் சுத்பவோ பானு சசபிந்து சுரேஸ்வரக ஔஷதம் ஜெகதஸ்யேது சத்ய தர்ம பராக்கிரமக அப்படி சொல்லணும். அந்த ஸ்லாங்ல சொல்லணும். அமிர்தாம் சுத்பவோ பானு சசபிந்து சுரேஸ்வரக ஔஷதம் ஜெகதஸ்யேது சத்ய தர்ம பராக்கிரமக அப்படி சொல்லணும். இதுல அமிர்தாம் 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 அப்படி அமிர்தாம்னா திருப்பார் கடல், அதான் அமிர்தம் இருக்கிற கடல் தான் அமிர்தாம். சூத்னா சந்திர, அமிர்தாம் சூத் பவோன்னு இருக்கு இல்லையா, சூத்னா சந்திர, பவன்னா உதிக்கிறது. சாரி, நடுவில் வேற ஒரு ஃபோன் வந்துடுது, அதனால என்னால் இதை கண்டினியூ பண்ண முடியல. சரி, சாரி. இனிமேல் இதை பார்த்துக்கிறேன், கொஞ்சம் வராமல் பார்த்துக்கிறேன். இப்போ நம்ம எது வரைக்கும் சொல்லி விட்டுருக்கோன்னே தெரியலையே. இதை முதல்ல இருந்தே சொல்லிடுறேன். அமிர்தாம் அமிர்தாம்னா அமிர்தாம்னா திருப்பார்கடல்ல சந்திரன், திருப்பார்கடல். அமிர்தாம்னா திருப்பார்கடல். சூத்னா சந்திரன், பவன்னா உதிக்கிறது. திருப்பார்கடலில் சந்திரன் உதிக்கும் இடத்தில் இருப்பவர். திருப்பார்கடல சந்திரன் உதிக்கும் இடம்னா ஏது? மேற்கு, கிழக்கு. சந்திரன் சூரியன் அஸ்தமனம் ஆகும்போது சந்திரன் உதிக்கும். சூரியன் அஸ்தமனம் மேற்கு ஆகும்போது சந்திரன் உதிக்கிற இடத்துல இருப்பாராம். அடுத்தது அப்படியே அதுல உங்களுக்கு என்ன சொல்லிட்டான்? அமிர்தாம் சுத்பவோ சசபிந்து இல்லையா, அமிர்தாம் சுத்பவோ பானுன்னா சூரியன். அதே நேரத்துல சூரியன் உதிக்கிறது பார்த்தீங்களா, கிழக்கு, அங்கே இருப்பாராம். அங்கே இருந்து சூரியனா ஒளிரவும் செய்வாராம். கிழக்கு மேற்கு பக்கத்துல இருந்து சூரியனா மறையும் போது ஒளிருமே, சூரியன் மறையும் போது ஒளிர்றத பாதி அந்த ஒளிரவும் செய்வாராம். சந்திரன் உதிக்கும் போது ஒளிர்றது, அந்த குளுமையான இது கொடுக்கறது இல்லையா, ஒளியை கொடுக்கறது இல்லையா, அதுலயும் இருப்பாராம். சந்திரன் மறையும் போது, சூரியன் மறையும் போது இருக்கிற வெப்பமான ஒளியிலேயே இருப்பாராம். சந்திரன் உதிக்கும் போது குளுமையான ஒளியிலேயே இருப்பாராம். அதான் அமிர்தாம் சுத்பவ பானு. அடுத்தது அமிர்தாம் சுத்பவ பானு சசபிந்துன்றது சசன்றது சுயம், செல்ஃப்ன்றமே, அதான் சச. பிந்துன்னா பிரகாசம். சசபிந்துன்னா பிந்துன்னா பிரகாசம், வெளிச்சம். சசபிந்துன்னா இயற்கையாகவே தானாவே ஒளிர்றதுன்றது உங்களுக்கு தெரியலையா? மின்மினி பூச்சி பார்த்துருக்கீங்க இல்லையா, தானாவே ஒளிரும். வைரத்துக்கு அதே மாதிரி தான். எங்கேயாலும் ஒரு துளியோண்டு லைட்டு கிடைச்சா போறோம், அது ஒளிர ஆரம்பிச்சிடும். அது மாதிரி தானாவே ஒளிர்றது. தனியா வேற ஒரு ஒளி தேவையில்லை அது ஒளிர்றதுக்கு. தானாவே ரேடியம் நீங்க இருட்டில் வச்சீங்கன்னா தானா ஒளி வருது இல்லையா, அதே மாதிரி தானாகவே ஒளிரக்கூடியவராம் இவர். அதனால சசபிந்துன்னா தானாகவே ஒளிரக்கூடியவர். சுரேஸ்வரர்கள்னா தேவர்கள், வரன்னா தலைவர், தேவர்களுக்கெல்லாம் தலைவர். சுர ஈஸ்வரன் எடுத்துக்கணும். சுர ஈஸ்வரர் அப்படின்னா சுரன்னா தேவர்கள், ஈஸ்வரன்னா அவர்களுக்கெல்லாம் தலைவர். ஔஷதம், இது மட்டும் இல்ல, சுரேஸ்வரன் சசபிந்து சுரேஸ்வரன் ஔஷதம்னா மருந்தாவும் வளர்க்குறாராம். ஏன்னா தன்வந்திரி அவர் தானே அவதாரம் எடுத்தார். தன்வந்திரி ஒரு அவதாரம், 22 அவதாரத்துல தன்வந்திரி ஒரு அவதாரம். அதனால ஔஷதம் தன்வந்திரியாவும் மருந்தாவும் அவதாரம் எடுத்துவரான். தன்வந்திரி மருந்துக்கு உரியவனாகவும் அவதாரம் எடுத்துவரான். அந்த ஔஷதம்ன்றது தன்வந்திரி குறிக்கிறது, மருந்தா இருப்பவர். சசபிந்து ஔஷதம் ஜெகத சேது சத்திய தர்ம பராக்கிரம இல்லையா, அமிர்தாம் சுத்பவம் இல்லையா, இது கரெக்டு தானே? ஆமா, ஔஷதம் ஜெகத சேது சத்திய தர்ம பராக்கிரம.
ஔஷதம் சசபிந்து சுரேஸ்வரக ஔஷதம் ஜெகத சேது ஜெகதத் சேது ஜெகதத் சேதுனா ஜெகம்னா உலகம், ஜெகதம்னா உலகில் பிறக்கிறது, சேதுன்னா சாகரம் கடல், பிறவி கடலை கடக்க உதவுபவர். அதான் ஜெகதம்னா உலகத்துல பிறந்து ஜெகத சேது. ஜெகத சேதுன்னா சேதுன்னா கடல், சாகரம்னு ஒரு பேர் கடலுக்கு ஞாபகம். சாகரம்னாலும் கடல். ஜெகத சேதுன்னா பூமியிலையும் கடல்லையும், பூமியில பிறந்து இந்த இடத்துல கடல்ன்றது சேதுன்றது நீங்க இந்த கடலை எடுத்துக்கூடாது, பிறவி கடல்னு எடுத்துக்கணும். ஜெகத சேது உலகத்துல பிறக்க ஜெகதன்னும் போதே பிறப்பாகிய கடலை, பிறவி கடலை அப்படி எடுத்துக்கணும். பிறவி கடலை கடக்க உதவுவோம் ஜெகத சேது. ஜெகத சேதுன்னா பிறவி கடலை கடக்கிறதுக்கு உதவுவோம். சத்திய தர்ம பராக்கிரம. சத்தியம்னா உண்மை, தர்மம்னா நல்லறம், பராக்கிரமனா வல்லவை. உண்மை நல்லறம் போன்றவற்றில் இதை அப்படி எடுத்துக்கணும். சத்திய தர்ம பராக்கிரமம் 3. சத்தியம்னா உண்மை, தர்மம்னா நல்லறம், சத்தியம் தர்மம், பராக்கிரமம்னா வல்லமை. இப்ப எப்படி எடுத்துக்கணும்? உண்மை நல்லறம் போன்ற வழிகளில் நம்மை செலுத்துவதில் வல்லவர். அப்படி பராக்கிரமன்றதை கடைசியில் கொண்டு இந்த இதுல சத்திய தர்ம பராக்கிரமம்னா நம்மள இந்த இதுல செலுத்துறதுல வல்லவர் அப்படின்னு அர்த்தம். ஆக இன்னைக்கு எத்தனை ஆயிருக்கு? நேற்றுக்கு 283 வரைக்கும் பார்த்தோம். இன்னைக்கு 290 வரைக்கும் சத்திய தர்ம பராக்கிரமால 290 வருது. அப்படின்னா 284 இருந்து 290, 4, 5, 6, 7 தான் இன்னைக்கு தான் கம்மின்னு நினைக்கிறேன். இருக்கிறதுலயே 7 பேர், இந்த ஸ்லோகத்துல 7 பேர் தான். தேங்க்யூ.